ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். பொதுவாக ஒரு பிள்ளைங்க படித்து, அது ஆம்பளை பிள்ளையாகவே இருக்கட்டும், படித்து ஒரு வேலைன்னு போய் உட்காந்ததுமே எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் படிச்சுக்கிட்டு இருக்கிறக்கவே பொண்ணே கேட்டுறாங்க. ஏன்னா இப்போ பொண்ணுக்கு பெரிய டைட் ஆகி போச்சு. எங்கிட்டு திரும்பினாலும் பொண்ணு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ எங்கிட்டு திரும்பினாலும் மாப்பிள்ளை எல்லாத்தையும் இருக்காங்க, பொண்ணத்தையும் காணும். அதனால தான் கல்யாணம் எப்போ நடக்குங்கிறது ஒரு மேஜரான கொஷினாக இன்றைக்கி ஜோசியரை நோக்கி வீசப்படுறதுல ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த கல்யாணம் மேட்ரு. அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே இல்லைங்கிற மாதிரியான பாயிண்ட் வரைக்கும் போயிடுது. லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் இல்லையா, போயா அவர் அப்படியே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. ஒரு சிலர் கல்யாணம் இல்லைனாலும் சன்னியாசியாக போகிறாங்க. இந்த சன்னியாசிய யோகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய விரிவான விளக்கமே ஜோதிடத்தில் இருக்குது. ஜாதக அலங்காரம் ரொம்ப பிரமாதமாக சொல்லும். தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம். ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டுன்னு கிரகம் ஒழியாமல் நிற்க காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவி மதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனுக்கு மீண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜன்ம முதல் ஆதி எந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான் அப்படின்றார். இப்படி நிறைய பாடல்கள் சொல்லிட்டு போகலாம் அந்த சன்னியாசி யோகத்துக்கு. அப்படி இந்த சந்நியாச யோகம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சித்திக்குது. ஒரு சிலருக்கு கல்யாணமே இல்லாமலே போய்கிட்டு இருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. அதான் பழைய காலங்கள்லாம் கல்யாண வயசு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் உண்டு. அது அப்புறம் பால்ய விவாகம் அப்படிங்கிறதுக்கான தடுத்து நிறுத்தின விஷயங்கள்லாம் நிறையா நடந்தது. அதில் தான் ஆலிசூல் உலகமெல்லாம் ராமனே ஆள நீ போய் ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கி தாங்கருந்தவ மேற்கொண்டு பூலிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் அப்படின்னு கைகேயி வாக்கில் கம்பர் காமிக்கிறார் பாருங்க. அது ஏன் 14 வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில். முன்னால் வீடியோக்களில் விளக்கம் இருந்தது. அதாவது 16 வருஷம் ஆணுக்கு திருமண வயதாகவும் 12 வருஷம் பெண்ணுக்கு திருமண வயதாகவும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 12 16 கூட்டினோம்னா 28, அதில் பாதி 14. அதனால இந்த ஒரு தலைமுறைக்கான காலம் அப்படிங்கிறது 14 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் 14 வருஷம் நீ கானகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கைகேயி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கம் அறிஞர்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு சிலருக்கு 18 வயசுலேயே கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான் அப்பா அப்படின்ட்டு விட்டு ஊரே தேடுறாங்க, நாடே தேடுறாங்க. சிலர் 30 வயசு ஆனாலும் நீயே கூட ஒரு பொருளையை பார்த்து கூட்டிகிட்டு வாயா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்யா அப்படின்னாக்கா லவ் பண்ணிட்டு வாடானா லவ் பண்ணிட்டு வர மாட்டான். இல்லை வேணாம் அங்கே லவ் பண்ணேன்னா வெட்டி பிடி அருவாள் எடுத்துருவேன்ற மாதிரியான வீட்டில் 2 பிள்ளைகளை லவ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த குளறுபடிகளில் ஒரு சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதாவது கல்யாண அமைப்பு இருக்கும், பட் கல்யாணம் நடக்காது. சிலருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ அவ்வளோ தூரம் போவான் அந்த இப்போ இங்கே ஸ்க்ரீனில் ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். தனுசு லக்னம் இப்போ ஸ்க்ரீனில் வர்றதுக்கு கன்னியா ராசி. இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி சனி ஆட்சி ஆகியிருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில். ஏன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு இல்லையா. அப்போ புதன் கன்னியில் ஆட்சி ஆகிறார், சனி மகரத்தில் ஆட்சி ஆகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். இப்படி குடும்பஸ்தானாதிபதியான 2க்கு உண்டான சனி ஆட்சியாகி 7க்கு அதிபதியான வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய புதன் உச்சமாகி நிற்கிறதுங்கிறது கல்யாணம் நடக்க வேண்டியதானே அப்படின்னாக்கா உபய லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான புதன் அதிபலம் பெற்றாலோ பலம் பெற்றாலோ அது தாரதோஷம். இது சாதாரண ஜாதகம் இல்லை, சுவாமி விவேகானந்தருடைய ஜாதகம். அப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி ஆட்சி, குடும்பஸ்தானாதிபதி, 7க்கு அதிபதி உச்சம். அப்போ கல்யாணம் அமைய வேண்டியதானே. ஏன் தாரதோஷம் இருக்கனால 1க்கு 2 திருமணமாக கூட நடக்கலாம்ல, ஏன் கல்யாணமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஜோசியத்தில் இருக்க 1008 சூட்சுமங்களில் இன்னொரு சூட்சுமம் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி போக வேண்டியதில்லை. உபய லக்னமாக அதுக்கு 7க்கு அதிபதி பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ இவருக்கு திருமண பாவத்தில் தடை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டு இப்படியும் போகலாம். இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், ராகு கேதுவை வச்சே பலம்புறம் சொல்லிடலாம் போல இருக்குது. அதாவது
லக்ன பாகை ராகுவனுடைய பாகை இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கணும். லக்னம் என்ன டிகிரி மினிட்ல உட்காந்துருக்கு, ராகு என்ன டிகிரி மினிட்ல உட்காந்துருக்கு, அவ்வளோதான் நமக்கு வேணும். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க, லக்னம் தனுசுல உட்காந்துருக்கா 266 டிகிரியில் உட்காந்துருக்கு. ராகு 233 டிகிரியில் விருச்சகத்தில் உட்காந்துருக்கார். இதை ரெண்டையும் வச்சு இவருக்கு கல்யாணம் வராதுங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சன்னியாசி யோகம்ங்கிறத சொல்கிறது, லக்ன பாகையிலேருந்து ராகுவனுடைய பாகையை கழிச்சிருங்க. 267 மைனஸ் 233ன்னு ஓட்டால் 34ன்னு வருது. இந்த 34 டிவைடட் பை 30, அது என்ன 30 வகுத்தல் 30ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராசிக்கு 30 பாகை தானே. அப்போ இப்போ எத்தனை ராசி கழிஞ்சிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு 30ஆல் வகுக்கிறோம். வகுக்கிறப்ப 34க்கு என்ன வரும், 30ங்கிறது முதல் 30ங்கிறது மேஷம், அதுக்கடுத்து ரிஷபம். அப்போ ரிஷபத்தில் இந்த ராசி ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது. எது, லக்ன பாகையிலேருந்து ராசி பாகையை கழிச்சு, லக்ன டிகிரி மினிட்லேருந்து ராசி டிகிரி மினிட்டை கழித்து பாக்கி என்ன வருதோ அதை 30ஆல் வகுக்கிறப்ப 2ன்னு வருது இல்லையா, 1 பாயிண்ட் சம்திங்னு வருது. அப்போ 1 முடிஞ்சிருதுன்னா மேஷம் முடிஞ்சிருது, ரிஷபம் வருது. இப்போ இந்த ரிஷபத்தை எடுத்துங்க. இந்த ரிஷபத்தில் பாவகிரகங்கள் உட்காந்துருந்தா கல்யாணம் நடக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாரு. அப்போ இங்கே ரிஷபத்தில் யார் இருக்கா, கேது உட்காந்துருக்கார். ஆல்ரெடி கேது சன்னியாசி யோகத்தை கொடுக்குறவர், ஏன்னா அவர் சன்னியாசி கேதுங்கிறவர். அவர் போய் அங்கே உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால இவருக்கு சன்னியாச யோகத்தினால திருமணம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கல்யாணம் இல்லை ரைட்டு, ஏன் கல்யாணம் இல்லைங்கிறதுக்கும் அதில் பாயிண்ட் வந்துடுது வருங்க. அப்போது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா ராகு கேதுங்கிறது வந்து எப்பேற்பட்ட ஜோசியரையும் குழப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பல இடங்களில் சொல்லி வந்திருப்பேன். போன வாரம் போட்ட வீடியோவில் கூட நம்ம மக்கள் சொன்னாங்க, அது என்னமா லேசாக புரிஞ்சா மாதிரியும் இருக்குது, இல்லை புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னாங்க. நானும் மட்டும் என்ன நல்லா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா பேசுகிறான், தெரிஞ்சதை வச்சு தனியாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனில் இருந்தது. அதில் கூட ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரே, இருங்க வரேன். வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ அபவுட் சாயா கிரகாஸ் நீட் டு கீப் இன் இட் சேஃப் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து, அதாவது ஆனந்தராஜன் ஒரு நண்பர் கொடுத்துருந்த கமெண்ட், கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களை புரிஞ்சுக்கிறதே சிரமம், இதில் கண்ணுக்கு தெரியாத சூட்சும கிரகத்தை நீங்கள் விளக்கினாலும் புரிந்து கொள்வது பெரும் சிரத்தை தான், ஆனாலும் தேர்ந்தெடுத்து பகிர்ந்துள்ளீர்கள் அப்படின்னு கொடுத்தீங்க. ஆக்சுவலாக வந்து 1க்கு 2 தடவை 3 தடவை அதை கேட்குறப்ப வந்து கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எடுத்துக்காட்டெல்லாம் காமிச்சு அந்த வீடியோவை கொண்டு வந்தது. சின்னராஜ் அவர்களே வழக்கம் போல் சில கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ராகு கேதுவை பற்றி கொடுத்துருந்தார், அதையும் சேர்த்துக்கிறோம் இந்த வீடியோவில். அதாவது ராகு கேது தான் சேர்ந்திருக்கும் கிரகத்தின் பலனை கொடுக்குமெனில் இவற்றுடன் சேர்ந்திருக்கும் கிரகம் என்ன பலனை கொடுக்கும், அதன் தன்மை இவற்றால் பாதிக்கப்படுமா அப்படின்னு கொடுத்துருந்தார். இது வந்து ராகு கேதுவோட சேர்ந்திருக்க கிரகங்களை பற்றின விஷயம். இவர் கேட்டிருந்த கேள்வியில் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ராகு கேது தான் சேர்ந்திருக்கும் கிரகத்தின் பலனை கொடுக்குமெனின் இவற்றுடன் சேர்ந்திருக்கும் கிரகம் என்ன பலனை கொடுக்கும், அதன் தன்மை இவற்றால் பாதிக்கப்படுமா, நிச்சயமாக பாதிக்கப்படும். அதுக்கான விளக்கமும் இந்த வீடியோலேயே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருவரில் ஒருவர் தான் நன்மை தருவர் என்பது உண்மையா, ஒன்றுக்கொன்று மகரம் கடகத்தில் நிற்பது தவிர அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்படில்ல, அது வந்து சுப பலன்களில் நின்றுச்சுன்னா, சுப கிரகங்கள் பார்வையாச்சுன்னா ரெண்டுமே பாசிட்டிவான பலன்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சனி பார்த்த பாவம் பாதிப்படையும் எனில் செவ்வாய் பார்த்த பாவமும் பாதிக்குமா, சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் அதன் பார்வை தீமை அழிக்கும் என்றால் செவ்வாயும் அப்படித்தானா, கிரகங்களின் பார்வை பற்றி விளக்கமாக பதிவு ஒன்றை போடுங்களேன், நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. எந்த கிரகம் ஏன் இந்த பார்வையில் பார்க்குதுங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம சேனலில் இருக்கும் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், பார்வை எப்படி வந்தது அப்படிங்கிறது வரைக்கும் போயிருந்தோம் அதில். அது இருக்கட்டும். அப்போ ராகு கேது வந்து சேர்ந்திருக்க கிரகத்தோட பலன்களை செய்யுமா அப்படிங்கிறது ரொம்ப சூட்சுமமான விஷயம். சொல்கிறேன், அதை இந்த எக்ஸ்பிளனேஷனை முடிச்சுட்டு சொல்லுவோம். இந்த ராகு கேது குழப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரையிலேயே வந்து நான் நேராக அங்கே போக வேண்டியதாக போச்சு. இப்போ மறுபடியும் வந்து இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் லக்ன பாகையிலேருந்து ராகுவனுடைய பாகையை கழித்து பாக்கி வர்றதை 30ஆல் வகுத்து எத்தனை ராசி கடந்திருக்குன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த ராசி தான் மறைவு ராசின்னு எடுத்துக்கணும். அந்த மறைவு ராசியில் பாவ கிரகங்கள் வந்து உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமண பாவம்ங்கிறது கிடையாதுங்கிற மாதிரியான அமைப்பு. கடுமையான பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இந்த மாதிரியான கடுமையான பாவ கிரகங்கள் உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை. பட் எதனால் அவங்க சன்னியாசம் போகிறாங்க, என்ன காரணத்தில் அவங்க சன்னியாசியாக இருக்காங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டையும் இது சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போது
கிரகத்தை பார்க்குறது, ராசி சக்கரத்தை பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 டிகிரி மினிட்லேயே இவ்வளோ வித்தியாசம் காமிக்கிறாங்கன்னாக்கா ஜோதிடத்தினுடைய சூட்சமாக இது இந்த அளவுக்கு நுணுக்கி வச்சுருக்காங்கன்னா இது மாதிரி எத்தனை விஷயங்களில் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். ஆச்சரியமானது தான். இன்னொன்று எடுத்துக்காட்டு பார்ப்போம். இது வந்து ராகுவனுடைய பாகையிலிருந்து கழிச்சு எடுத்தது. இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா சிம்ம லக்னம், மேஷ ராசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடைய பாகை வந்து மேஷத்தில் உட்காந்துருக்கார். 20 டிகிரி 22 மினிட். லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்கார். 143.51 143 டிகிரி 51 மினிட் அப்படின்னுட்டு. இப்போ இது ரெண்டையும் வந்து ராகுவனுடைய பாகையிலேருந்து லக்ன பாகையை கழிச்சு எடுக்கிறோம். முதல்ல வந்து எப்படி எடுத்தோம்? லக்ன பாகையிலேருந்து ராகுவனுடைய பாகையை கழிச்சு எடுத்தோம். இப்போது ரிவர்ஸில் செய்யுங்க. ராகுவனுடைய பாகை என்ன இருக்கோ அதிலிருந்து லக்னத்தினுடைய பாகையை கழிங்க. இப்போ ராகுவுடைய பாகை எவ்வளவு? 20.22. அது லக்ன பாகை 143 போகாது இல்லையா? அதனால் ப்ளஸ் 360 சேர்த்துக்குங்க. ஒரு வட்டத்துக்கான முழு அளவு 360 தானே. 360 சேர்த்திங்கன்னா 380.22 380 டிகிரி 0.22 மினிட் அப்படின்னு வருது ராகுவுக்கு. லக்ன பாகை எவ்வளவு? 143.51. இதை கழிச்சோம்னா 236.31 வருது. அதை 30ஆல் வகுத்துக்கங்க. 7.86 7 டிகிரி 7.86 7 டிகிரி கிடையாது. 7.86ங்கிறது 7 ராசி முடிஞ்சிருது. 8வது ராசியை குறிக்குது. அப்போ இந்த கட்டத்தில் 8வது ராசி என்னன்னு பாருங்கள். விருச்சக ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது விருச்சகம். அந்த விருச்சகத்தில் யார் உட்காந்துருக்கா? புதன் உட்காந்துருக்கார். புதன் வந்து தனிச்ச நிலையில் சுபர். அசுபரோட கலந்தா அவர் அசுபரா மாறிடுவார், சுபரோட கலந்தா சுபரா மாறிடுவார். அப்போது இந்த புதன் வந்து அந்த விருச்சகத்தில் உட்காந்துருக்கார், மறைவு ராசி. அதில் புதன் உட்காந்துருக்கிறது சுபகிரகம் தானே. அப்போ சுபகிரகம் உட்காந்துருந்தா 30 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஜாதகருக்கு 34 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்போது சந்நியாச யோகம் அப்படிங்கிறது வந்து லக்ன பாகையிலேருந்து ராகு பாகையை கழித்து 30ஆல் வகுத்து அது எந்த ராசி வருதுன்னு பார்த்து அந்த ராசிலேயோ அதுக்கு கேந்திரத்திலேயோ பாவ கிரகங்கள் உட்காந்துருந்தா கல்யாணம் கிடையாது, சந்நியாச யோகம். இப்போ இதில் எடுத்துக்கங்க. ராகு பாகையிலேருந்து லக்ன பாகையை கழிச்சு ரிவர்ஸில் போய் ராகு பாகையிலேருந்து லக்ன பாகையை கழித்து அதை 30ஆல் வகுத்து அதில் வர்ற மறைவு ராசி என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் சுபகிரகமோ அல்லது அதுக்கு கேந்திரத்தில் சுபகிரகமோ உட்காந்துருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் 30 வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூட்சுமத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தார்ல அந்த கொஷினுக்கு வருவோம். அதாவது ராகு ஒரு வீட்டில் நிற்கிது. அந்த ராகு நின்ற ஸ்தானாதிபதியும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு. தனுசில் வந்து ராகு கூட குரு உட்காந்துருக்கார். அப்போ ராகு நின்ன ஸ்தானாதிபதி யார்? குரு. அவரும் வந்து ராகுவோடையே உட்காந்துருக்கார். இது வந்து ராஜயோகத்துக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்றும் சொல்லலாம். தனுசு எடுத்துக்காட்டு சொன்னால் கூட தனுசு வந்து குருவுக்கு மூல திரிகோண ராசி. அதனால் அது ராஜயோகத்தை கொடுக்கத்தையும் செய்யும். ஆனால் இதில் ஒரு சில இந்த விளம்பரத்துல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ராகு நின்ன ஸ்தானாதிபதி ராகுவோட ஆட்சி ஆகிட்டா பிரச்சனை இல்லை. அவர் வெளியில் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு எடுத்துக்காட்டு. விருச்சகத்தில் ராகு நிற்கிறார், மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகிட்டார், இப்படி வச்சுக்கிறோம். அது 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது ப்ராப்ளம் இல்லை. அப்போ ராகு நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிட்டா அந்த செவ்வாய் திசையில் பெரிய நன்மை எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எது? செவ்வாய் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறதில்ல. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு. மிதுனத்தில் ராகு உட்காந்துருக்கார், கன்னியில் புதன் உச்சமாகிறார். அப்படின்னா இந்த புதன் திசை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ராகு வந்து தன்னுடைய அந்த புதனுடைய பவரை பூரா இழுத்துரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் விஷயம் என்னன்னா, ராகு நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிட்டா அதனுடைய திசையில் பலன்கள் குறையும். அதாவது முழுமையான பலன்களை செய்ய முடியாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் எடுத்துக்குவோம். இந்த ராகு நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ உட்காந்தா, ஏன் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உச்சமாக உட்காந்தாலும் அதனுடைய தசா புத்திகளில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இப்போ இதை அப்படியே வயசு வருஷம் திருப்புங்க. ராகு நின்ன ஸ்தானாதிபதி நீசமாகிறார் அப்படின்னா அந்த நீசம் பெற்றவனுடைய தசா புத்தியில் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கும் கிரகம் அந்த பீரியடில் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியத்தை நோக்கி போயிடுவாங்க.
மடமடன்னு மேலே வந்துடுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கேது தசையில் மிகப்பெரிய சக்ஸஸுக்கு போனவங்கெல்லாம் உண்டு. ஒரு சிலர் கேது தசையில் பார்த்தீங்கன்னா கிறங்கி கிரு இருத்து தலை சுற்றி சொத்துன்னு உளுந்ததெல்லாம் உண்டு. அது கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரே, நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தார், எனக்கு கேது தசை தான் செம்ம அடி சார் அப்படின்னு போட்டிருந்தார். அதான் சொன்னேன்ல, கேது தசையை முடித்தவங்களை கேட்டு பார்த்தா அந்த கேதுனுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி நடராஜன் ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. படிக்கணும் தான், படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால, இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இதில் எடுத்து காமிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போது இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஜட்ஜு பண்ணி எடுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். நம்ம இதில் தான் கேட்பாங்க, என்ன நீங்கள் நவாம்சம் பற்றி சொல்ல காணோம், திரேகாணம், துவதாம்சம், திரிம்சாம்சம், தசாம்சம் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாக்க இன்னும் ராசி சக்கரத்தையே நம்ம இன்னும் தாண்டலை. ராசி சக்கரத்தில் ராகு கேதுன்னு மட்டும் 2 விஷயத்தை எடுத்தாலே அதுலேயே இன்னும் நிறையா பல்ட்டி அடிக்கலாம் போல இருக்குது. இன்னொரு சூட்சுமம் சொல்கிறேன் பாருங்க. சூரியனுக்கு சனிக்கு 9வது நட்சத்திரத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு தொழில் அமையிறது ரொம்ப சிரமம்னு சொல்கிறாங்க. சனியினுடைய நட்சத்திரம், சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதனுடைய 9வது நட்சத்திரத்தில் பாவ கிரகங்கள் நினைச்சுன்னா அவங்களுக்கு தொழில் செட் ஆகிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி நிறைய சூட்சுமங்கள் சொல்கிறாங்க ராசி சக்கரத்துக்குள்ளே வச்சே. அப்போ அந்த வகையில் ராகுவை வச்சு ஒருத்தருடைய கல்யாணத்தை பற்றி, இப்போ கல்யாணம்னா என்ன சொல்கிறோம், குருபலம் வந்துருச்சான்னு, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு, அந்த பாயிண்டில் தானே போய் நிற்போம். ஆனால் ராகுவனுடைய பாகையும் லக்ன பாகையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்குமா, அது 30க்கு மேலேயா 30க்குள்ளேயான்னு சொல்ல முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தமிழ் ஜோதிடத்தினுடைய அந்த ஆழம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொன்னால் அது மிக இல்லை. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.